ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ரத்தன் டாட்டா அவரை அவமதித்த போர்டு நிறுவனத்தை எப்படி பழிவாங்கினார் தெரியுமா? சாதனைனா இப்படி தான் இருக்கணும் என்னன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தொழில்துறையின் அடையாளம், பரோபகாரர், அன்பான தேசிய தலைவர், மக்கள் விரும்பும் கார்ப்பரேட் முதலாளி ரத்தன் டாட்டா தனது 86வது வயதில் புதன்கிழமை பிற்பகுதியில் காலமானார். இந்தியா மட்டுமின்றி உலகளாவிய வணிக வட்டாரங்களில் அனைவராலுமே மதிக்கப்படும் நபராக திகழ்ந்த அவருடைய இறப்பு தேசம் முழுவதுமே துக்கத்தை ஏற்படுத்தியது. டாடா நிறுவனத்தின் கார்கள் இந்தியாவின் சாலைகளை ஆக்கிரமித்துள்ளது. டாடா நிறுவன கார்கள் அவற்றின் தரத்திற்கும் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் புகழ்பெற்றவை. ஆனால் பலரும் அறியாதது, ஜாகுவார் மற்றும் லேண்ட்ரோவர் போன்ற நிறுவனங்களும் டாடா நிறுவனத்துக்கு சொந்தமானவைதான். இன்டர்நேஷனல் கார் நிறுவனங்களான ஜாகுவார் மற்றும் லேண்ட்ரோவரை ரத்தன் டாட்டா எப்படி வாங்கினார்? அதற்கு பின்னால் உள்ள பழிவாங்கும் கதை என்ன தெரியுமா? மார்ச் 2008 உலகம் முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய நாளிதழ்களும் ஃபோர்டுக்கு சொந்தமான பிரிட்டிஷ் மார்க்கி பிராண்டுகளான ஜாகுவார் மற்றும் லேண்ட்ரோவரை மற்றொரு இந்திய நிறுவனமான மகேந்திரா மற்றும் மகேந்திராவை வீழ்த்தி டாடா குழுமம் $2.3 பில்லியன் செலுத்தி வாங்கிய செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிட்டன. இது இந்திய வாகனத்துறையின் நீல் ஆம்ஸ்ட்ராங் தருணம் என்றும் அழைக்கப்படுகிறது. டாட்டாக்களுக்கு இது ஒரு சிறிய படி, நாட்டின் கார்ப்பரேட் பிராண்டிற்கு இது ஒரு மாபெரும் பாய்ச்சல். ரத்தன் டாட்டாவை பொறுத்தவரை இது டாட்டாவின் உற்பத்தி பிரிவை விற்கும் முயற்சியில் அமெரிக்க பிராண்டால் ஏமாற்றப்பட்ட பிறகு அவரின் தனிப்பட்ட வெற்றிக்கான தருணமாக இருந்தது. இந்த வரலாற்று வெற்றி 1998 டாடா இண்டிகா அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தொடங்கியது. இந்தியாவின் முதல் டீசலில் இயங்கும் ஹேட்ச்பேக்கான இண்டிகா உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட மற்றும் தயாரிக்கப்பட்ட காராக பரவலாக காணப்பட்டது. ரத்தன் டாட்டாவின் இதயத்திற்கு நெருக்கமான காராகவும் அது இருந்தது. இருப்பினும் அந்த காரின் விற்பனை மிகவும் மோசமாக இருந்தது. எதிர்பார்த்த வெற்றியையும் பெறவில்லை. மேலும் தனது நஷ்டத்தை குறைக்க நினைத்த ரத்தன் டாட்டா அப்போதைய ஃபோர்டு முதலாளி ஃபில் போர்டிற்கு தொழிற்சாலையை விற்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்றார். ஆனால் மீட்டிங் திட்டமிட்டபடி நடக்கவில்லை. ஃபோர்டு நிறுவனத்தின் முதலாளி திரு டாட்டாவை அவமதித்ததாக கூறப்படுகிறது. இந்திய நிறுவனம் ஒருபோதும் கார்களை உற்பத்தி செய்ய தொடங்கியிருக்க கூடாது என்றும் தொழிற்சாலையை வாங்குவது டாட்டாக்களுக்கு சாதகமாக மாறும் என்றும் கூறினார். அவமதிக்கப்பட்ட ரத்தன் டாட்டா ஃபோர்டு நிறுவனத்திற்கு அவர் கொடுத்த வாய்ப்பை திரும்ப பெற்று ஒரு தெளிவான குறிக்கோளுடனும் கவனத்துடனும் மற்றும் உறுதியுடனும் வீடு திரும்பினார். தன் திறமையை சங்கேதித்தவர்களையும் விமர்சிப்பவர்களையும் வாயடைக்க வேண்டும் என்று உறுதி செய்தார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இண்டிகாவை வெற்றிகரமாக மாற்றிய பிறகு 2004 ஐரோப்பியா மற்றும் ஆப்பிரிக்க ஏற்றுமதிகள் மற்றும் உள்நாட்டு விற்பனை 2007 1.42 லட்சமாக உயர்ந்தது. ரத்தன் டாட்டா தனது குறிக்கோளையும் நிறைவேற்றினார். அதே சமயம் 2008 ஃபோர்டு நிறுவனம் தள்ளாட தொடங்கியது. அமெரிக்க பொருளாதாரத்தை உலுக்கிய மந்த நிலை ஃபோர்டு நிறுவனத்தையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட திவாலானது. உண்மையில் அரசாங்க கடன் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிறுவனம் மொத்தமாக கவிழ்ந்திருக்கும். ஜாகுவார் மற்றும் லேண்ட்ரோவரை கைப்பற்ற ரத்தன் டாட்டா காய் நகர்த்தி வேகமாக முன்னேறினார். ஃபோர்டு அறிக்கையின்படி டாடா நிறுவனம் அதை ஒரு உதவியாக செய்வதை ஒப்புக்கொள்ளும்படியும் கட்டாயப்படுத்தியது. ரத்தன் டாட்டாவை பொறுத்தவரை இந்த பழிவாங்கும் சந்தர்ப்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு அது நல்ல வியாபாரமாகவும் இருந்தது. டாடா நிறுவனம் ஃபோர்டின் JLR-ஐ வாங்கிய பிறகு ஃபில் போர்டு ரத்தன் டாட்டாவிடம் எங்கள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய உதவியை செய்கிறீர்கள் என்று கூறினார். ஜாகுவார் அப்போது தள்ளாடி கொண்டிருந்தாலும் உலகின் மிகவும் பிரத்யேகமான மற்றும் சிறந்த அங்கீகாரம் பெற்ற ஸ்போர்ட்ஸ் மற்றும் சொகுசு கார் தயாரிப்பாளர்களில் ஒன்றாகும். மேலும் லேண்ட்ரோவர் முந்தைய 3 ஆண்டுகளில் விற்பனையில் சாதனையும் படைத்திருந்தது. ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் நடந்த ஜெனீவா மோட்டார் ஷோவில் திரு டாட்டா கூறுகையில், பிராண்டுகளுடன் டிங்கர் செய்வதற்கு எந்த காரணமும் இல்லை, அவற்றை வளர வைப்பது எங்களுடைய சவால் என்று கூறினார். அவர் சொன்னதை சாதிக்கவும் செய்தார். ஜாகுவார் லேண்ட்ரோவர் விற்பனை 2011 9,871 பில்லியனிலிருந்து 2018க்குள் 25,000 மில்லியனாக உயர்ந்தது. 2024 நிதியாண்டில் இந்த நிறுவனம் 4 லட்சத்திற்கும் அதிகமான வாகனங்களை விற்றதாக அறிவித்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.